வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எவ்வாறு உள்ளது, இந்த பொறுமையின் நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல முதல்ல நாம கத்துக்கணும். இதை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, ஏன்னா நம்ம ராசிநாதன் தான் மிதுனத்துல இருந்தார், 7ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து 8ஆம் இடத்துக்கு செல்லுகின்ற காலம், 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற காலம். அதனால வயது மூப்புல இருக்கிறவங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. ஏன்னா வயசு மூப்புல இருக்கிறவங்கலாம் இந்த நேரத்துல அக்கறை எடுத்துக்கணும். 8ஆம் இடம் என்பது சொன்னால் சின்ன தடை தாமதம் அவப்பெயர் எப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்திலிருந்து மாறுகின்ற காலத்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் சாதகத்தையும் தரும். என்னன்னா பொறுமையும் தேவை. யாருக்கிட்டையும் கொடுக்கறது வாங்கறது இந்த மாதிரி விஷயங்கள்ல தயவு செய்து கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பார்வை பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டுதான். ஆனா இந்த நேரத்துல அவருடைய நேரடி பார்வையின் 2ஆம் இடத்தை பார்க்குது, தொழிலை கொடுக்கும். நம்ம ராசிக்கு அவர் 12ஆம் இடத்தையும் அவர் 5ஆம் பார்வை பதிக்குது. அதனால விரயம் சார்ந்த விஷயங்களும் இருக்கும், சுப விரயங்களாக மாறும். இதுக்கு முன்ன தேவையில்லாத விஷயத்துக்குன்னா நம்ம விரயம் பண்ணியிருப்போம், அதுக்கு சரியான ஒரு அமைப்பு கூட கிடைச்சிருக்காரு. என்னன்னா ஒரு அதிகாரம் கூட என்னங்க நான் எல்லாருக்கும் செலவு பண்ண என்னை யாரும் நன்றி இல்லாத நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களை எல்லாருக்கும் புலம்புனதுக்கு அமைப்பு உண்டு. இந்த அமைப்பிலிருந்து மாறப்போது இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உச்சம் பெறுகின்ற அமைப்பு சில பேருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடாது, அவமானம் மட்டும் இல்லை, அதிர்ஷ்டம் தருகின்ற, சில பேருக்கு பணவரவு தருகின்ற அமைப்புகள் அதிகமாக காணக்கூடிய காலமாக இருக்கும். உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்லும். அந்த பெட்ரோலியம் மருந்து விற்பனையில் இருக்கிறவங்களாம் வேற லெவல்ல போயிடும். அதே போல் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களாம் வேற லெவல்ல இருப்பாங்க. வண்டி வாகனம் டிராவல்ஸில் வச்சுட்டு இருக்கலாம், ஒரு புதுமையோடு வாழ்த்து பெரிய லெவல்ல போறதுக்கான அமைப்பு. தங்கம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பிசினஸ் பண்ணவங்களாம் வேற லெவல்ல இருப்பாங்க. அவருடைய 9ஆம் பார்வை நம்ம ராசிக்கு 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம், குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, பிசினஸ்ல இருந்து வந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்து ஓரளவுக்கு சாதகத்தையும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுகின்ற காலங்களாகும். உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற காலங்களாக இவர் 8ஆம் இடத்துல சென்று அந்த கடினமான சூழ்நிலையை சுத்தம் படுத்தி வெளியே வருவார். கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றதுன்னா, கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில வாழறார் போல் இல்ல, மறைந்து வாழுகின்ற பாக்கியம், இடப்பெயர்ச்சி தருகின்ற பாக்கியம். நம்ம மனசுக்கு சில பேருக்கு இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. தனுசு ராசிங்க திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்வான நிலைமைக்கு சொந்த வீட்டுல இருந்தவங்க கூட வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க. இருள் அடைந்து வீட்டுக்கு செல்லுகின்ற பாக்கியம். இதெல்லாம் மாத்திக்கணும். ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நாம மாத்திக்கணும். இந்த நன்மையிலிருந்து நாம வெளியிடணும். இறைப்பற்றோட நாம இந்த காலத்தை கடக்கணும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.